இந்த வீடியோவில் நான் எங்கே சீவி சிங்காரிச்சு பூ வச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தாங்க போகிறேன். போகிற வழியில் என் இன்னொரு ஃப்ரெண்டு குரங்க தூக்கி போட்டு பஸ்ஸில் ஏற்றி போட்டு கிளம்பியாச்சுங்க. தூத்துக்குடி சிவன் கோயிலில் வச்சு மேரேஜ் வச்சுருந்தாங்க. நாங்கள் தெரியாமல் மகளிர் இலவச பேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோங்க. அது எல்லா ஸ்டாப்லேயும் நின்றுட்டு ஸ்லோவாக தாங்க போச்சு. தாலி கட்டுறதை பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறமா போகணுங்க. இன்னொருத்தி ஸ்ட்ரைட்டாகவே கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவளையும் தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க. பார்த்தா ராஜமாதா ஷால் போட்டு வந்த மாதிரி வந்துருந்தாங்க. தாலி கட்டெல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டில் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டோங்க. நாங்கள் வேன்லேயே நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அவளும் பிஸியாக இருப்பா ஃப்ரெண்டும், அதனால் எங்களை நாங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோங்க. ஆனால் எல்லாருமே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இன்ட்ரோ கொடுத்தாங்க. எல்லாருமே நல்லா பேசினாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் பிரியாணி போட்டாங்க. சாப்பிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நானும் ஸ்வீட்லின் கில்டா செல்லக்குட்டி தாங்க போயிருந்தோம். கில்டா செல்லக்குட்டினா யார் அப்படின்னா ஸ்வீட்லினோட அம்மா தாங்க. நான் அவங்கள இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஆனால் அந்த ஃபீலே இல்லைங்க. செம்ம ஜாலியாக பேசிட்டு அப்படி இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஃபீல் இல்லைங்க. ரிசப்ஷன்லேயும் பிரியாணி போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு அவளுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்.